விவசாயிகளுக்கு உதவும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள். வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் ஜே அன்பழகன் அவர்களுடன் வேளாண் நேரலை. வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு உற்பத்தி செய்த விளைபொருட்களை அடிமாட்டு விலைக்கு விற்று களத்து மேட்டிலேயே காசாக்கும் நிலையை தவிர்த்து கிட்டங்கிகளில் இருப்பு வைத்து நல்ல விலை வரும்போது காசாக்குவதற்கான சூழலை உருவாக்கி தரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் பற்றிய தகவல்களைத்தான் இன்றைய நேரலையில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, அங்கு விவசாயிகளாகிய நமக்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டுள்ளது, அறுவடை முடிவுற்ற நிலையில் விளைபொருட்களை அங்கு இருப்பு வைத்தால் அடுத்த போக பயிரேற்றலுக்கான காசுக்கு என்ன செய்வது, அங்கு கொண்டு வந்து விளைபொருட்களை இருப்பு வைத்தால் உழவர்களான எங்களுக்கும் கூட நலத்திட்ட உதவிகள் உண்டுமா? இப்படியான அடுக்கடுக்கான சந்தேகங்களுக்கும் நேரலை வாயிலாக பதில் வழங்குவதற்காக தற்போது நமது நிலையத்தில் காத்துக்கொண்டிருக்கிறார் வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் ஜே அன்பழகன் அவர்கள். இப்போது நாம் அவர்களிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். பொதுவாக ஒழுங்குமுறை விற்பனை கூடம்னா என்ன, எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல வேளாண் விளைபொருட்களோட விற்பனையில விவசாயிகளுக்கு அதிகபட்ச விலை கிடைப்பதை உறுதி செய்வதுன்ற முதன்மையான நோக்கத்தை கொண்டு, அதாவது இடைத்தரகர்களின் குறுக்கீடு ஏதுமின்றி தான் விளைவித்த வேளாண் விளைபொருட்களுக்கு அதிகபட்ச விலையை உரிய காலத்தில் உரிய பணப்பட்டுவாடாவை பெற்று சரியான எடையை பெறுவதை உறுதி செய்யும் நோக்கத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் பற்றிய சிறு அறிமுகமானது நமது பாரத சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இந்த மாதிரியான ஒரு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை ஏற்படுத்தக்கூடிய தேவைகள் அமைப்பு இருந்தது. முதல்ல மெட்ராஸ் மாகாணமாக இருக்கிறச்ச 1933 ஆண்டு மெட்ராஸ் மாகாண பணப்பயிர்கள் சட்டம் சொல்லிட்டு மெட்ராஸ் கமர்ஷியல் கிராப் ஆக்ட், அப்ப முழுக்க கணப்பயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பருத்தி, டொபாக்கோ, அதுக்கப்புறம் நிலக்கடலை சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான பழைய நடைமுறைகள் இருந்தாலும் கூட இப்போதைய நடைமுறையில நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவுல எந்தெந்த பகுதிகளில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் செயல்படுது? தமிழ்நாடு முழுக்க மொத்தம் 27 விற்பனை குழுக்களின் கட்டுப்பாட்டின் கீழே 284 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் செயல்பட்டு வருகிறது. நம்ம கன்னியாகுமரி மாவட்ட விற்பனை குழு கட்டுப்பாட்டுல மொத்தம் 6 இடங்கள்ல ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் செயல்பட்டு வருது. அந்த 6 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களோட முதன்மை நோக்கங்கள் விவசாயிகளுக்கு அதிகபட்ச விலை கிடைக்கணும், உடனடி பணப்பட்டுவாடா கிடைக்கப்படணும் உறுதி செய்யறது, அதுக்கடுத்து அவங்களுக்கு சரியான எடை கிடைக்கணும், விலை வீழ்ச்சி காலங்களில் தன்னோட பொருட்களை சேகரம் பண்ணி வைத்து விலை அதிகபட்சம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கட்டுமான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கறது 6 இடங்கள்ல நம்ம செயல்படுத்திட்டு வரோங்க. சரிங்க சார். இந்த மாதிரியான நடைமுறைகள் விவசாயிகளை எந்த அளவுல இந்த பக்கமா ஈர்த்திருக்கு? அவங்க இன்னைக்கு ஒரு பெருமிதமா திருப்தியா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலிருந்து வெளியே போகும்போது போகக்கூடிய நிலை இருக்குதா? அப்படி கண்டிப்பா. அது குறிப்பா நம்ம அதுல ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல இணையா நீங்க பாக்குறச்சு தென் மாவட்டங்கள்ல ரொம்ப கம்மியானதா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா அடிப்படையில இருந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஆரம்ப காலகட்டத்தில இருந்து விவசாயிகள் தன்னோட 1 கிலோ வேளாண் விளைபொருளை கூட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல தான் போய் விற்கணும். அங்க வித்தாதான் நமக்கு என்ன இருக்கு, சரியான விலை கிடைக்குது, எந்த நமக்கு உண்டான மறைமுக கட்டணங்கள் எதுவும் கிடையாது, நம்ம பொருளுக்கு அதிகபட்ச விலையை அவங்க விட்டு தர்றாங்க. சோ இந்த நம்பிக்கை அந்த பகுதிகளில் அதிகமா இருக்கு. சோ அதை நம்ம தென் மாவட்டங்களையும் அதிகப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் அதிகபட்சம் நடந்துட்டு இருக்கு. சமீப காலகட்டங்களில் ஒன்றிய அரசோட நம்ம ஈனாம் திட்டங்கள் ஆகட்டும், இந்த திட்டங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தென் மாவட்டங்கள்லயுமே நம்ம நிறைய விவசாயிகள் மகிழ்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா கடந்த ஆண்டே நம்ம கொப்பரை கொள்முதல்ல நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஈடுபட்டது. குறிப்பா வடச்சேரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 52 லட்சம் ரூபாய்க்கு நம்ம நேரடியாக கொப்பரையை கொள்முதல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவ்வளவு விவசாயிகளுமே வெளி விலையோட கிலோவுக்கு பாத்தீங்கன்னா 15 ரூபாய் வரலும் அதிகபட்ச விலையை வச்சு நம்ம வாங்கினதுனால எல்லாருமே ரொம்ப திருப்திகரமா அடைஞ்சு பண்ணிருக்காங்க. சரிங்க. சொந்தமான ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தினுடைய செயல்பாடு குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் நெல் சாகுபடி பரப்பு அப்படின்னு சொல்லுவது ஒரு 6000 ஹெக்டேருக்கு மேல் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அறுவடை நேரத்துக்கு முன்பாகவே அவங்கள்ட்ட ஒரு விழிப்பு ஏற்படுத்த மாதிரி களமேட்டிலேயே அவங்களுக்கு ஒரு பயிற்சி மாதிரி அல்லது ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை நீங்க அணுகணும், அந்த மாதிரியான விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்துறது உண்டா? கட்டாயம் நடத்துறாங்க. இப்ப நம்ம துறை சார்ந்து நம்ம நேரடியா விவசாயிகளோட அவங்களோட கிராமங்கள்லயே சென்று அவங்க வயல்கள்லயே அவங்களோட வீடு பகுதிகளிலேயே கட்டாயம் அவங்க டோர் டு டோர் கேம்பெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க வீடுக்கு வீடு போய் செஞ்சு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இந்த வசதிகள்லாம் இருக்கு. சோ ஒழுங்குமுறை விற்பனை கூடம் உங்களுக்கு தொலைவா இருந்தாலும் அதுக்கு எடுத்துட்டு வரதுக்கு உண்டான போக்குவரத்து செலவு அதிகமா எடுத்துறது அப்படிங்கறதையும் நம்ம மட்டுப்படுத்துறதுக்காக ஒரு 4 அல்லது 5 பஞ்சாயத்து
பஞ்சாயத்து வில்லேஜ்களுக்கு இடையிலே ஒரு காமன் அக்ரிசியேஷன் பாயிண்ட் விற்பனை நிலையங்களா ஏற்படுத்தப்பட்டு அங்கேயே கூட நம்ம உங்களுக்கு எல்லா வசதிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கொண்டு போகக்கூடிய வசதிகள் அங்கேயே வச்சு ஏலம் நடத்துறதுக்கு நம்ம நடைமுறை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி, அந்த மாதிரி ஒரு நடைமுறை நடக்குது அப்படின்னு உங்க வாயிலாகவே ஒரு கருத்தை பிரதிபலிக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பா. இப்ப நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவில் இப்ப வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குது அப்படிங்கும்போது நெல் கொஞ்சம் கூடுதலா வர வாய்ப்பு. அப்ப இந்த மாதிரியான அவங்க போக்குவரத்து செலவை குறைக்கிறதுக்காக சில கிராமங்கள்ல கூட அமைச்சிருக்கோம்னீங்களா? அந்த மாதிரி எந்தெந்த பகுதிகளில் அமைச்சிருக்கீங்க? இப்ப நம்ம மொத்தமா ஒவ்வொரு பஞ்சாயத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 அல்லது 5 பஞ்சாயத்து வில்லேஜுகளுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு அலுவலரை நம்ம துறையில நியமிச்சு பண்ணியிருக்காங்க. மொத்தம் நம்ம மாவட்டத்தில் 95 கிராம பஞ்சாயத்துகள் இருக்கு. மொத்தம் கிராம பஞ்சாயத்துகளுக்கு மொத்தம் 18 ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 4 வில்லேஜுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளரும் அதிகபட்சம் ஒரு 8 வில்லேஜுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் விதத்துல மொத்தம் 18 இடங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக திருப்பதி சாரம், தோவாலை, அரவநல்லூர், ஞாலம், திடல், இந்த மாதிரி சகாய நகர் எல்லா இடங்கள்லயுமே நம்ம ஏற்படுத்தப்பட்டிருக்கோம். அந்த ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள் தனக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைத்து கிராமங்களுக்குமே வாரத்துல முதல் திங்கள்ல இருந்து வியாழன் வரலும் 4 நாட்களுமே ஒரு பயணப்படுவாரு. சோ விடுபட்ட கிராமத்தை அடுத்த வெள்ளிக்கிழமையோ அல்லது வார இறுதிகளிலுமே அந்த கிராமத்துக்கு போய் அவர் அதை பயன்படுத்திக்கிறாங்க. சோ அங்க அவங்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகள் பஞ்சாயத்து ஆபீஸ், மற்றபடி நம்ம வேளாண்மை துறையிலிருந்து கட்டுமானப்பட்டு இருக்கிற கொட்டைகள், நம்ம தென்னை மதிப்பு கூட்டு மையம், தோவலை மலர் வணிகாலம், இந்த மாதிரியான பொது இடங்கள்லயுமே நம்ம அதை விற்பனை தண்டறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் வச்சிருக்கோங்க. சரிங்க சார், விற்பனையை ஊக்கப்படுத்தணும், நெல் வறுத்துங்கிறது ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அந்த கிட்டங்கி நிறைய மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள்கிட்ட ஊக்கப்படுத்துறதுக்காக முன்னோடி விவசாயிகள் அல்லது ஏற்கனவே அனுபவித்த விவசாயிகளை கூட்டிட்டு போய் அவங்கள பேச வச்சு அந்த மாதிரி கண்டிப்பா நிறைய இதுக்கு உண்டான விழிப்புணர்வு கூட்டங்கள் தொடர்ச்சியா மாதம் நம்ம விவசாயிகள் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். முன்னோடி விவசாயி நீங்க சொன்னீங்கன்னா எனக்கே இந்த மாவட்டத்தில் புதுமையான ஒரு 40 வருடங்களாக ஒரு விவசாயி பாத்தீங்கன்னா மாட்டு வண்டியில தன்னோட பொருட்கள் வேளாண் வளர்ச்சி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து கொண்டு இன்னைக்கு வந்திருக்கிறார். சோ ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி கூட அவர் தன்னோட வேளாண் விளைபாடு வச்சிருக்கீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அதிகப்படுத்தி சொல்றாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருக்கிற கெட்டிகள் அனைத்துமே முழுமையா நிறைஞ்சி இடம் வைக்க இல்லாம நம்மளோட இதுலயே தென்னை மதிப்பு கூட்டு மையத்தில் இருக்கிற 2 மெட்ரிக் டன் 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிட்டங்கில நம்ம இருப்பு வைத்து அதன் மூலியமா பொருளீட்டு கடன் கொடுத்திருக்கோம். இந்த 3 மாதங்கள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 38,92,000 ரூபாய் நம்ம பொருளீட்டு கடன் விவசாயிகளுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். பொருளீட்டு கடன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்களே, என்ன அளவுல நெல்லை வைக்கிறதன் வழி அவருக்கு என்ன அளவுல நீங்க பொருளீட்டு கடன் கொடுக்குறீங்க, அந்த பொருளீட்டு கடனுக்கு தனியார் வட்டி அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது உங்க இதுல என்ன மாதிரி அவருக்கு விவசாயிக்கு சாதகமா இருக்கு? இயல்பா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை விற்கிறோம், நீங்க ஒரு கட்டுப்படியான விலை கிடைக்கல அப்படின்னு நீங்க ஒரு விவசாயியா எடுத்துட்டு வர்றாரு. ஐயா நான் ஊர்லயே 800 ரூபாய் கேட்டாருங்க, இது நான் வண்டி சத்தத்தெல்லாம் கொடுத்துட்டு இங்க வச்சா ஒரு 1000 ரூபாய் கிடைச்சு ஒரு மூட்டைக்கு 200 ரூபாய் கிடைச்சிச்சுன்னு லாபம்னு நான் நினைப்பேன். ஆனா இங்க விலை கட்டுப்படி ஆகல. ஏன்னா விலைங்கிறது என்ன ஆயிருக்கு, டெய்லி மாறக்கூடிய ஒரு நிலவரம் இருக்கு. அப்ப அவர் அதுக்காக என்னன்னா வந்த விலைக்கு வித்துட்டு இல்ல நட்டமடையுமா, அந்த நட்டத்தை தவிர்க்கிறதுக்காக அவர் என்ன பண்றோம், உங்களுக்கு நம்ம எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்குறோம், உங்க பொருட்களை நீங்க வச்சுங்க. பொருளை வச்சுட்டா மட்டும் பார்த்தாதுங்களே, எனக்கு அவசர தேவை இருக்கும், வீட்டுல என்ன இருக்கும், பிள்ளைங்க படிக்கிறதா இருக்கும், ஒரு கல்யாணமா இருக்கும், ஒரு மருத்துவ செலவா இருக்கும். சோ அப்ப அவர் அந்த இதுக்கு உடனடியாக அவருக்கு ஒரு பண தேவை இருக்கு. அந்த பண தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பொருளீட்டு கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடன் கொடுக்குறோம். இயல்பா நம்ம என்ன பண்ணுவோம், வங்கிகளில் போய் நம்ம ஒரு அவசர தேவைக்கு என்ன பண்றோம், நம்மளோட நகையை அடமானம் வச்சு கடன் பண தேவைக்காக பணத்தை வாங்குறீங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பொருளை அடமானம் வைத்து பெறக்கூடிய கடனுக்கு பேரு தான் இந்த பொருளீட்டு கடன். இந்த பொருளீட்டு கடன் அப்படிங்கிறது என்னன்னா தன்னோட விவசாயி சிறு குறு விவசாயிகளை பொறுத்த மட்டும் தாங்கள் வைக்கக்கூடிய வேளாண் விளைபொருட்களோட சந்தை மதிப்புல அதிக சதவீதம் 75% அல்லது தற்பொழுது ஏப்ரல் 1, 2024 முதல் 5 லட்சம் என்ன தொகை முன்னாடி 3 லட்சம் தந்துகிட்டு இருந்தாங்க. நம்ம மார்ச் 2024 முடிய 1/4/2024 ஏப்ரல் 2024 முதல் ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமா 5 லட்சம் வரலும் நீங்க பொருளீட்டு கடன் பெற்றுக்கொள்ளலாம். சரி, இது வார்த்தை வடிவில் இருக்கா அல்லது செயல்பாட்டில் அனுபவிக்கிறாங்க, ஏப்ரலுக்கு பிறகு வந்த விவசாயிக்கு நாங்க செயல்படுத்தி இருக்கிறோம்ங்கிறீங்களா? கட்டாயம். இப்ப இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்ன இல்லைங்களா, இந்த 3 மாத காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாய் நம்ம வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலிருந்து பொருளீட்டு கடன் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 24 நபர்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். கடந்த ஆண்டு 23-24 பாத்தீங்கன்னா 72,99,000 ரூபாய் பொருளீட்டு கடனாக மொத்தம் 46 நபர்களுக்கு நம்ம வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலிருந்து மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கோம். இது தவிர நம்ம திங்கள் சந்தை குலசேகரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலேயே கட்டுமான வசதிகளை பயன்படுத்தி அங்கேயும் பொருளீட்டு கடன் வாங்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்க சார், இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை அனுபவிச்சவங்களே அனுபவிக்கிறாங்களா அல்லது இளம் தலைமுறைகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தினுடைய தன்மையை தெரிஞ்சிட்டு அவங்களாவே வாராங்க அப்படிங்கிறீங்களா?
இயல்பா இது அதிகமா இப்ப நபர் வந்து புதுசா வர்றவர் முதல்ல அனுபவப்பட்டுட்டாருன்னா அவர் தொடர்ச்சியா நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து தொடர்ச்சி பயன்படுத்திக்கிறாங்க. சோ இப்ப நம்ம டோர் டு டோர் கேம்பெயின் அப்படிங்கிற அடிப்படையில கிராமம் தோறும் சேர்ந்து இல்லம் தோடி அவங்களோட வீட்டுல போய் சொல்றதுனால சோ இந்த மாதிரி வசதிகள் இருக்காது, நாங்களும் பயன்படுத்திக்கிறோம். புதுசா வந்து இளைஞர்களோட இளம்பெண்கள் கூட பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இப்ப பூதப்பாடி சேர்ந்ததுல ஒரு 18 வயது பெண் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி படிச்சுக்கிட்டே வந்து தன்னோட நிலத்துல இருக்கிற பொருள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தா சொல்லலாமா? கட்டாயம் சுசீலா அப்படிங்கிற ஒரு பெண்மணி அம்மா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஜெய்சி அப்படிங்கிற ஒரு அம்மா பயன்படுத்திக்கிறாங்க. தாளக்குடிய செய்தியில சேர்ந்தவங்க எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து இளம் பெண்கள், இவங்களுமே பயன்படுத்துறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. சரி, இதுவரைக்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பக்கம் அடியெடுத்து வைக்காத ஒரு நபர் அல்லது பல நபர்கள் வானொலியை கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு நம்மளும் 4-8 ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல போய் தகவல்களை சேகரிச்சு நம்மளும் வைக்கலாமா அப்படின்னு ஒரு முன்னெடுத்தலோடி வராங்கன்னு வைங்க, அவங்க கொண்டு வர வேண்டிய அத்தாட்சிகள் அப்படின்னு உண்டுமா அல்லது முந்துபவருக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில் சில நடைமுறைகள் உண்டா? இல்ல, நடைமுறைகள் பாத்தீங்கன்னா இப்போ ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த வந்து உங்களோட சொத்து, நம்ம சொல்லக்கூடிய பொது சொத்து, இது உங்கள் சொத்துங்கிற அரசு சொத்து. ஆமா, இது அரசு சொத்து. நீங்க வர்றப்போ வந்து விற்பனை செய்வதற்கு ஒரு உற்பத்தியாளர் தான், அவர்கிட்ட எந்த ஆவணங்களும் நாங்க கேட்கப்படுறது கிடையாது. உங்க வேளாண் விளைபொருட்களை நீங்க விற்பனைக்கு வரீங்க, விற்பனையில வர்றப்ப முதலில் வருபவருக்கு முன்னுரிமை. உதாரணத்துக்கு காலையில 10 மணிக்கு ஒரு நம்ம நெல் ஏலம் ஏற்படுத்தப்படுதுன்னா காலையில 6 மணிக்கு, இப்ப நான் வட மாவட்டங்கள் முன்னாடி சொல்ல அந்த பதிவும் கூட இணையதள பதிவா அல்லது நேரடியாட்டா? இல்ல, நேரடியா வருது. இப்ப இதுல 2 விதமா இருக்கு. நேரடியான ஏலம் நடைபெற இடங்கள்ல பொருட்கள் வருது, இணைய வழியா நடைபெற்று இருக்கிறது. ஈனாம் அப்படிங்கிற ஒரு சின்ன திட்டம் பாரத திட்டத்தோட செயல்படுத்திட்டு இருக்கு, பாரத அரசாங்கத்தோட திட்டம். எல்லா பொருட்களுமே வந்து அது ஆன்லைன்ல நீங்க ஏலம் கொடுக்க போறீங்க. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிங்கிற அடிப்படை தான், முதலில் ஒருவருக்கு முன்னுரிமை. என்னென்ன மாதிரியான பொருட்கள், அறிக்கையிடப்பட்ட பொருட்கள் அப்படின்னு கூட குமரி மாவட்டத்தில் செயல்படுத்தின நாட்கள் உண்டுமா? இப்ப நம்ம வந்து என்னன்னா ஒரு அறிக்கையிடப்பட்ட வேளாண் விளைபொருட்கள் அப்படிங்கிறது தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் உற்பத்தி சட்டத்தையும் அதோட விதிகளையுமே அமலாக்கம் செய்வதற்காக அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஆரம்ப காலகட்டத்தில் 8 வேளாண் விளைபொருட்கள் அறிக்கையிடப்பட்டிருந்தாங்க. தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா 7 வேளாண் விளைபொருட்கள் மட்டும்தான் அறிக்கையிடப்பட்டிருக்காங்க. இந்த அறிக்கையிடப்பட்ட பொருள் மட்டும் தான் நான் கொண்டுட்டு வரணுமா சார் அப்படின்னா கட்டாயம் கிடையாது. நீங்க உங்களோட எந்த பொருள், ஒரு வேப்ப மூட்டை நீங்க கடலையில படுத்திருப்பீங்க, சோ அந்த பொருளை கூட நீங்க எடுத்துட்டு வந்து விற்பனை பண்ணலாம். இப்ப இந்த பேச்சை கேட்டுட்டு எந்தவித முன்னறிவிப்பு இல்லாம நாளைக்கு காலையில மார்த்தாண்டம் பகுதியிலிருந்தோ அல்லது அழகப்பபுரம் பகுதியிலிருந்தோ ஒரு லாரி நிறைய மரச்சீனி கிழங்கு கொண்டுட்டு வராங்கன்னு வைங்க, வாய்ப்பு பிரகாசமா இருக்குமா? கட்டாயம் பிரகாசமா இருக்கு. நான் இது வாயிலாவே அவருக்கு உறுதி அளிக்கிறேன். நீங்க எதிர்பார்க்கறத விட நல்ல விலைக்கு உங்களுக்கு வித்து தரதுக்கு நாங்க வெளிமேல காத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க தாராளமா உங்க பொருட்களை எடுத்துருவாங்க. நல்ல விலை கட்டுப்படி ஆகலைனாலும் நீங்க எதுவுமே திருப்தி அடையிற வரலும் உங்களுக்கு இடவசதி கொடுத்துருக்கிறோம், பண வசதிக்கு லோன் வசதி இருக்கிறோம், பயன்படுத்திக்கிங்களா? சரி, அத்தாட்சிகள் என்னென்னு சொல்லலையே? அத்தாட்சி அதை விற்பனைக்கு நம்ம வந்து எந்த ஆவணங்களும் கேட்கப்படுறது கிடையாது. ஆனாலும் அதே சமயம் இப்ப என்னன்னா முன்ன மாதிரி நம்ம வந்து பணம் வந்து ரொக்கமா கொடுக்கறது கிடையாது. எல்லா பணமும் அவரோட வங்கி கணக்குல நேரடியா எந்தவித கமிஷனும் இல்லாம முழு தொகையுமே அவரோட வங்கி கணக்குக்கு போகிறதுனால அவரோட வங்கி கணக்கு புத்தக நகல் வேண்டும் கட்டாயம். அப்புறம் அவரோட ஆதார் அட்டை நகல் வேண்டும். புகைப்படம் வேணுமா? புகைப்படம் அவசியம் கிடையாதுங்க. அப்ப பணமில்லா பரிவர்த்தனைங்கிறீங்க? கண்டிப்பா. வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரல நிகழ்ச்சியில் நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார் வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் ஜே அன்பழகன் அவர்கள். சரிங்க சார், அப்புறம் அறிக்கையிடப்பட்ட பொருட்கள் அப்படின்னு என்னெல்லாம் சொல்லுங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை தற்சமயம் 7 வேளாண் விளைபொருட்கள் அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. நெல், தேங்காய், ரப்பர், முந்திரி, மரவள்ளி, இந்த பொருட்கள் எல்லாமே அறிவிக்கை செய்யப்பட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு. சோ இந்த பொருட்களை புலி, அதுதான் அது 7வது பொருள். இந்த பொருட்களை பத்தி உரிமம் வழங்குதல் அல்லது அனுமதி சீட்டு வழங்குதல், அந்த பொருட்களிலிருந்து சந்தை கட்டணம் வசூல் செய்யுதல், இந்த 3 அடிப்படைகளுக்கு மட்டும்தான் இந்த வேளாண் விளை பொருட்களை அறிவிக்கை செய்யப்பட்டிருக்கு. இந்த வேளாண் விளை பொருட்களோட வர்த்தகத்தை வரன்முறை செய்யப்பட்டதுக்காக. ஆனா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எந்த வேளாண் விளை பொருளும் நீங்க எடுத்துட்டு வரலாம். சரி, ஒருத்தர் இன்னைக்கு நெல்லை கொண்டு வச்சுட்டாரு, இந்த அறுவடை முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் வந்து அடுத்த போக அறுவடை வர்றதுக்கு முன்னுக்கு அந்த அளவில் தான் அவருடைய இருப்பு அப்படிங்கிறது நெல் எங்கள் கிட்டங்கில வச்சிருப்போம் அப்படிங்கிறீங்களா, அல்ல அதுக்குள்ளாகவே அவருக்கு விற்பனை அப்படிங்கிறது ஓரளவு பெருமிதமாக அமையுங்கிறீங்களா? கட்டாயம் ஒரு 2 மாத கால அளவுக்குள்ளாவே வந்து விலையில வேறுபாடு கட்டாயம் நிகழும். நீங்க உங்களோட வேளாண் விளை பொருட்கள் நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூட கிட்டங்கில அதிகபட்சமா 6 மாதங்கள் வரை நீங்க இருப்பு வைத்துக்கலாம். மஞ்சளை தவிர மஞ்சள் வேளாண் விளைபொருளை மட்டும் ஓராண்டுகள் 365 நாளுமே நீங்க கிட்டங்கில இருப்பு வைத்துக்கிட்டு அது பிற மாவட்டங்கள் பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்சமா எல்லா விளைபொருட்களுமே நீங்க 6 மாதங்கள், அதாவது 180 நாட்கள் இருப்பு வைத்துக்கலாம். அதுக்கிடையிலே அல்லது 3 அல்லது 4 மாதங்களிலேயே கட்டாயம் ஒரு விலை மாற்றம் ஏற்பட செய்யும். விலை மாற்றத்தை தெரிஞ்சுக்கொண்டான விலை நிலவரத்தையும் நம்ம தெரிவிக்கிறோம் விவசாயிகளுக்கு. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்ப விலை விற்குது, அதிகமா விலை விற்குதோ அந்த காலத்துல உங்க ஏலத்தை விலை வெளிச்சிக்கலாம். சரிங்க சார், விலை நிர்ணயம் அப்படிங்கிறது திறந்த புத்தகமா இருக்குமா? எப்படி அந்த வணிகர்கள் அல்லது வியாபாரிகளை எப்படி தேர்வு செய்யறீங்க?
இப்ப வணிகர்கள் அப்படிங்கிறது உரிமம் பெற்ற வணிகர்கள் நம்ம வேளாண் விற்பனைத்துறை மற்றும் கன்னியாகுமரி விற்பனை குழுக்கள்ல இருந்து உரிமம் வழங்குறோம். சோ இப்ப யார் வேணாலும் நான் பொருளை எடுத்துட்டு வரதுக்கு எந்த ஒரு ஆவணமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க சார். அதே மாதிரி என் பொருளை யாருமே எடுத்துக்கலாம்னா கட்டாயம் முடியாது. உரிமம் பெற்ற வணிகர்கள் மட்டும்தான் ஏலத்துல வந்து கலந்துக்க முடியும். சரி, இந்த இடத்துல சில வணிகர்கள் நம்ம நிகழ்ச்சியை கேட்டு இருக்காங்க. நம்மளும் இதில் ஒரு உள்ளுக்கு போய் இந்த நெல்லை வந்து கூடின விலைக்கு வாங்கலாமா, விவசாயிகளுக்கும் லாபம் வரும், நம்மளும் வளமாகலாமா அப்படின்னு சில வியாபாரிகள் அல்லது வணிகர்கள் நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உள் நுழைவதற்கான அனுமதி அப்படிங்கிறது எப்படி? கட்டாயம். இப்ப நம்ம அந்த துறையே வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வணிகர்கள் 2 பேருமே 2 கண்கள், இருவர் இல்லாம இது செயல்படாது. ஏன்னா இது விவசாயிகள் தன்னோட வேளாண் விளைபொருட்களை எடுத்துட்டு வராங்க. நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல இருந்து உரிமம் பெற்ற வணிகர்கள் அந்த வேளாண் விளைபொருட்களை விற்பனை செய்யறதுக்காக வாங்க வராங்க. சோ அப்ப அவர் உரிமம் பெறவருக்கு உண்டான உரிய ஆவணங்களோட அவர் ஆதார் அட்டை, அவரோட வங்கி கணக்கு புத்தகங்கள், அவரோட பதிவுகள் இதை எடுத்துட்டு வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல பண்ணி அவரோட ஆண்டு வருமானம் விற்றுமுதல் கொள்முதலோட டர்ன் ஓவரை பொறுத்து தான் நம்ம அவருக்கு வகைப்படுத்துறோம். கடந்த கால நம்பகத்தன்மை அப்படிங்கிற மாதிரி வியாபாரிகளுடைய நிலையை பார்க்கறது உண்டா? கட்டாயம். ஏன்னா ஒரு விவசாயி வந்து தன்னோட வேளாண் விளைபொருளை யாரை நம்பி எடுத்துட்டு வராரு? வேளாண் விற்பனை துறையை நம்பி எடுத்துட்டு வராரு. நம்ம யாருக்காக உரிமை கொடுக்கிறோம்? வணிகர்கள் தான். வணிகர்கள் நேரடியாக ஒரு மறைமுக ஏலத்தின் மூலியமா பொருளை வாங்குறாங்க. அந்த பொருளுக்கு உண்டான பணத்தை அவரு அந்த குறிப்பிட்ட விவசாயியோட வங்கி கணக்குல செலுத்துற வரலுமே அந்த பொருள் பாதுகாப்பா நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல தான் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பொருள் பட்டுவாடா அவருக்கு பணம் போனதுக்கு அப்புறம் தான் விவசாயியோட பொருள் அந்த வணிகர்கள் எடுத்துட்டு போக முடியுங்க. சரி, விற்பனை அப்படிங்கும் போது இப்போ குறிப்பிட்ட ஒரு 4-5 விவசாயிகள் இருக்காங்க, ஒரு 6 வியாபாரிகள் இருக்காங்க. அப்புறம் நீங்க வந்து நடுவில் இருந்து அதை நிர்ணயம் செய்யற மாதிரி இருந்தாலும் கூட அந்த வியாபாரிகள் சொல்லக்கூடிய விலையை ஆமோதிக்கிற மாதிரி இருக்குமா, அல்லது மறைமுகமா விவசாயிகள்கிட்ட கலந்து பேசி இந்த விலை உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் விவசாயிக்கு அந்த பணம்? விவசாயிகளுக்கு அதிகபட்ச வாய்ப்பு நம்ம வழங்கக்கூடிய இங்க நடைமுறை வந்து மறைமுக ஏலம் அப்படிங்கறத நடக்கிறது. முதலில் ஒருவருக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருந்தீங்களா, முதல்ல வர நபருக்கு உதாரணத்துக்கு ஒரு லாட் நம்பர் 1 கொடுக்குறோம். அது மாதிரி ஒரு 10 விவசாயிகள் இன்னைக்கு வந்திருக்காங்க. 10 லாட் வந்துட்டு நம்ம உரிமம் பெற்ற வணிகர்களை கூப்பிட்டுருக்கோம். சோ அவங்க வந்து ஒவ்வொரு விலைக்கும் ஒவ்வொரு குவியலுக்கு ஒவ்வொரு லாட்டுக்கும் ஒரு விலையை குறிப்பிடுறாரு. குறிப்பிட்டு ஒரு மறைமுக ஏல பெட்டியில அவர் போடுறாரு. அவர் போடுற விலை அவருக்கு மட்டும்தான் தெரியும், அலுவலர்கள் கூட தெரியாது, விவசாயிகளுக்கு தெரியாது. குறிப்பிட்ட டைம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும். நெல் விளை பொருளுக்கு காலையில 10 மணிக்கு ஏலம், தேங்காய்க்கு 11 மணிக்கு ஏலம்னா 10 மணிக்கு அந்த ஏலப்பெட்டி மறைமுக ஏலப்பெட்டி அலுவலர்கள் முன்னிலையில் ஓபன் செய்யப்பட்டு அதிகபட்ச விலை யார் கோரி இருக்கிறாங்களோ அந்த வணிகர்களுக்கு அந்த மேற்படி விளைபொருள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் விபரம் விவசாயிக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட்டு அவருக்கு அதிகபட்ச கால அவகாசம் 30 நிமிடங்கள் வரை வழங்கப்படும். அந்த விலை அவர் கட்டுப்படி ஆனா நான் விற்கிறேன் சார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வேலை எனக்கு திருப்திகரமா இல்லைன்னா அலுவலகத்தை சொல்லி அந்த பொருளை விற்பனையில இருந்து நிறுத்தி வச்சுக்கிட்டு அடுத்த ஏலத்துல நிப்பாட்டிக்கலாம், இருப்பு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு காலகட்டத்துல தெரியாமல நான் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு வந்துட்டேன், அன்னைக்கு எங்க கிராமத்திலே இருக்கக்கூடிய கொள்முதல் நிலையத்துக்கு போயிருக்கலாம் போல் இருக்க அப்படின்னு ஒரு விதர்ப்பமான நிலையில விவசாயிகள் வெளியே போன நிலை இருக்கா? இதுவரையில அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எல்லா வசதிகளும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல சந்தை நிலவரம் ஒவ்வொரு நாளும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு தங்க விலை மாதிரி தான் வச்சுங்களேன், நம்ம நேற்று வச்சிருக்கிற வேலை இன்னைக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்ப விவசாயி என்ன பண்றாரு, எதிர்பார்த்த விலையை விட அவர் கிராமத்திலேயே அவர் 2 ரூபா கூட செச்சு விற்கிறாருன்னா என்ன பண்ணிருப்பாங்க, அவரு கூடவான இடை கட்டணத்துல கூடப்பட்டு இருக்காங்க. அடுத்து மறைமுக கட்டணங்கள் இருக்கு, அவருக்கு உடனடி பணம் இல்ல இருக்கு. அப்ப இங்க வர இடத்துல தரமான பொருள் ஒரே இடத்துல கிடைக்குது. இப்ப வணிகர்களுக்கும் அதே இயல்பு என்ன ஆயிடுச்சு, ஒரே இடத்துல தரமான பொருட்கள் நிறைய அளவுல கிடைக்கிறது அவரோட தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு. அதனால இவங்களும் இங்க வந்து அதிகபட்ச கிராமத்திலேயே போய் அவர் ஒவ்வொரு இடமா 4 இடத்துல வாங்கி அவர் லாரியில் அதை ஏற்றி வெட்டிட்டு போறதுக்கு உண்டான செலவு கம்மி ஆயிடுது அவருக்கு. அப்ப அதை விட இங்க கூட வெட்டப்போ கொடுத்திருக்காங்க. அதனால விவசாயிகள் ரொம்ப திருப்திகரமா தான் போறாங்க. கிட்டங்கிகளின் கொள்ளளவு சொல்லுங்க. குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல பல ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இருந்தாலும் கூட இன்னென்ன கிட்டங்கிகள் இன்ன அளவுல நெல்லை கொள்முதல் செய்து நாங்க வைக்கக்கூடிய அளவுல இருக்குது அப்படின்னு என்ன சொல்றீங்க? கன்னியாகுமரி விற்பனை குழுல மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 7500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அளவுக்கு உண்டான கிட்டங்கிகள் அதிகபட்சம் இருக்கு. இங்க வடசேரியில மொத்தமா வந்து ஒரு 4500 மெட்ரிக் டன். இப்போ உதாரணத்துக்கு வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்திலேயே நம்ம கிருஷ்ணன் கோவில் பகுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 3 கிட்டங்கிகள் இருக்கு. ஒரு 500 மெட்ரிக் டன் கொண்ட ஒரு திறந்த வெளி பரிவர்த்தனை கூடம் இருக்கு. நம்ம வடசேரி ஒழுங்கு விற்பனை கூடத்தை சார்ந்த தேரூர் கிட்டங்கி நெல் கிட்டங்கி இடத்துல 500 மெட்ரிக் டன் சம கொள்ளளவு கொண்ட 2 கிட்டங்கிகள் இருக்கு. அது இல்லாம தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புதூர்ல 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 3 கிட்டங்கிகள் இருக்கு. எப்பவாவது கிட்டங்கிகள் முழுமையா நிரம்பி இனி நெல்லை வந்து எந்த பக்கமா கொண்டு வராண்டாம் அப்படின்னு கைவிரித்த நிலைகள் இருக்கா? கிடையாதுங்க சார். நம்ம போதுமான அளவுக்கு அதான் முன்னாடி நான் சொல்லியிருந்தேங்களே, வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் இருக்கிற கிட்டங்கிகள் அனைத்துமே நிறைவு பெற்றாலும் நம்ம தேரூர்ல இருக்கிற கிட்டங்கி இருக்கு, செண்பகராமன் புதூர் கிட்டங்கிகள் இருக்கு. கொள்முதல் நிலையங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் வேறுபாடு சொல்லாமா? கட்டாயம் சொல்லலாம். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கிறது என்னன்னா ஒரு வசதி மையம். உங்களுக்கு
ஒரு விவசாயிகளுக்கு உண்டான வசதி மையம். கொள்முதல்ங்கிறது அரச நேரடியா கொள்முதல் பண்ணிக்கக்கூடியது. இப்ப ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கொள்முதல் செய்யப்படுறது இல்லைங்களான்னு ஒரு சந்தேகம் வரும். கொள்முதலும் நடக்குது, கொள்முதலை தாண்டி விற்பனையும் நடக்கிறது. கொள்முதல்ல அரசு நிர்ணயம் செய்யப்பட்ட குறைந்தபட்ச ஆதார விலைக்கு மட்டும்தான் கொள்முதல் செய்யப்படும். ஆனா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல தன்னோட தரத்தோட பொருளுக்கு ஏற்ற அளவுக்கு அதிகபட்சமான விலை கூட கிடைக்கலாம். உங்களுக்கு விவசாயிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு 2305 ரூபாய் நம்ம நெல்லுக்கு உண்டான சன்னரக நெல்லுக்கு உண்டான குறைந்தபட்ச ஆதார விலை இருக்கு. அரசாங்கம் நேரடியாக கொள்முதல் செய்யறப்ப அதே விலைக்கு எடுத்துறாங்க. சோ இதே ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல செயல்படுறச்ச சோ அதே மாதிரியான சன்ன நகல் நெல்லுகள்லாம் வந்து கிலோ 32 ரூபாய், அதாவது 3200 ரூபாய் வரலும் குவிண்டாலுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. சோ இந்த வசதியில இருக்கு. இப்ப அரசாங்கத்துக்கு கொள்முதல் பண்றப்ப குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் கொள்முதல் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட தர நிர்ணய அளவுகள் இருக்கு உங்களுக்கு. ஆனா இங்க நம்ம வந்து அந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி கிரேட் 1க்கு ஒரு விலை கிடைக்கலாம், கிரேட் 2க்கு ஒரு கிளம்பு இருக்கலாம். அவங்க ஈரப்பதம் வந்து குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல இருக்கிற ஈரப்பதம் இருக்கிற நெல்லை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல ஒவ்வொரு தரத்துக்கு உண்டான ஏலம் எல்லா பொருட்களுக்குமே கழிவு நெல் முத கொண்டு அரசாவி நெல்லுக்கு கூட நம்ம விற்கிறோம். குறிப்பா நம்ம திருப்பதி சார பண்ணையில இருக்கிற நெல்லு அவங்க விதையில போடுறது நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூட அரசியல் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல தான் வித்து பயன்படுறாங்க. அவங்க அரசாவி நெல்லையும் கிலோக்கு 5 ரூபாய்க்கு போறது கூட வெளியில இருக்கிற வியாபாரி 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு எடுக்கிற நெல்லை கூட நம்ம 5 ரூபாய்க்கு வித்து தந்துட்டு இருக்கிறோம். சரிங்க சார், இந்த மாதிரியான நடைமுறைகள் இருந்தாலும் கூட சில முன்னோடி விவசாயிகள் அல்லது சாதாரண விவசாயிகள் ஒரு 50 கோட்டை 100 கோட்டை மூடையா அடுக்கி வச்சுட்டு நிம்மதியா வீட்டுல தூக்கக்கூடிய தன்மையில பாதுகாப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? கட்டாயம் நம்ம வீட்டுல கூட வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பொருள் இருக்கு, மழை பெஞ்சிடலாம், உங்க ஒழுகலா இருக்கலாம், அல்லது அண்டுப்பூச்சி தாக்கிகள் இருக்கலாம். சோ அதுக்கு மருந்து வாங்கி அடிக்கிறது. சோ இந்த எல்லா இடர்பாடுகளுமே இங்க நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல தவிர்த்தறோம். தன்னோட பொருட்களை வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல இருப்பு வைத்துட்டீங்கன்னா அதோட முழு பாதுகாப்பு, அதுக்கு உண்டான காப்பீடு, விபத்து காப்பீட்டு ஆகட்டும், அல்லது அதுக்கு உண்டான ஃபியூமிகேஷன் புகையூட்டுதல் கட்டணமாகட்டும், இது எல்லாமே வந்து விற்பனை குழுவே தன்னோட சொந்த நிதியில இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்காக விவசாயிட்டு எந்த ரூபாயும் கட்டணமா நம்ம வசூல் பண்ணிக்கிறது இல்லைங்க. சரி சார், காப்பீடு வசதி கூட செய்யப்பட்டிருக்கா? கட்டாயம். நம்ம வந்து விளைபொருட்களுக்கு மட்டும் காப்பீடு செய்யறது கிடையாது, கிட்டணிகளுக்கு முழுமையா காப்பீடு செய்யப்பட்டிருக்கு. அது இல்லாம உழவர் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரு பொருட்களை விற்பனை பண்ணக்கூடிய நபருக்குமே நம்ம ஒரு தமிழ்நாடு உழவர் மேம்பாடு மற்றும் நலத்திட்டம் ஒரு காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி. அது எந்த விதத்துல அவருக்கு பலனை கொடுக்குங்கிறீங்க? கண்டிப்பா ஒரு விபத்து காப்பீடு. அவரு வந்து வேற எந்த தொடர்புமே அவருக்கு கிடையாது. அவரு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல ஒரு ஆண்டுக்கு 1 மெட்ரிக் டன் நெல், அதாவது 1000 கிலோ நெல்லோ அல்லது 1000 கிலோ நெல்லோடைய சமமான விலைமறியல் மதிப்பு கூடிய, அதாவது உதாரணத்துக்கு இன்னைக்கு 23,000 ரூபாய் ஒரு டன் வருதுன்னா இந்த 23,000 ரூபாய்க்கு ஒரு எந்த ஒரு வேளாண் விளைபொருளையும் வித்துட்டாருன்னா அவரு அந்த உழவர் மேம்பாடு மற்றும் நலத்திட்டத்துல செயல்படுறாரு. இது இலவச காப்பீடு திட்டம். சோ காப்பீடுனா வழக்கமா என்ன நினைப்பாங்க, பிரீமியம் கட்டணுமா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பிரீமியம் கூட அந்த விவசாயி கட்ட தேவை கிடையாது, அரசே கட்டிக்கிறது. தொடர்புடைய விற்பனைகளும் தமிழ்நாடு மாநில வேளாண்மை விற்பனை வாரியம் செயல்பட்டு இருக்கு. சோ அவங்களும் அவங்களோட பங்கு தொகையை செலுத்துறாங்க. சார் காப்பீடு தொகை கிடைச்சுன்னா அவங்களுக்கு எதனாச்சும் ஒரு சலுகை கிடைக்கணுமா? இல்ல, உங்களுடைய காலகட்டத்துல இந்த மாதிரியான காப்பீடு வசதியை கூட அனுபவித்த விவசாயிய என்னால சொல்ல முடியும் அந்த மாதிரி? இப்ப சமீப ஆண்டுகள்ல இப்ப வைக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்ப நெல் விளைபொருட்களை பொறுத்தவரையிலும் நேரடியா நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்திலேயே வந்து வடசேரிலையும் சரி தேரூர்லயும் சரி நுகர்பொருள் வாணிப கழகங்கள் மூலியமா நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு இருக்காங்க. சோ அந்த பொருளை கொடுத்துடுறாங்க. சோ செம்பை சேரன் பிள்ளை ஆகட்டும், அல்லது கோட்டாறு சேர்ந்த முஸ்தபா ஆகட்டும், அடுத்தது சுப்பிரமணிய அழகிய மனபாலபுரம் சேர்ந்த சுப்பிரமணியன் ஆகட்டும், சோ இவங்க எல்லாம் இந்த திட்டத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. சரிங்க சார், முக்கியமான ஒரு பயிர் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னை. அதில் வந்து கொப்பரைக்கு கூட ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் எடுக்கிறோம். அது வந்து அவங்களுக்கு லாபகரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள், செவிவெளி செய்திகள் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் தென்னை விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் உத்வேகம் கொடுக்குது? கட்டாயம் 2 விதமான விஷயங்கள் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் இந்த வாயிலாக விவசாயிகளுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் கொள்முதல் நிலையங்கள். நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களே ஒரு முதன்மை கொள்முதல் நிலையமா செயல்படுது. கொப்பரை விளைபொருளை பொறுத்தவரை வடசரி திங்கள் சேர்ந்த 2 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள். இப்ப நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பயிர் வகைகளை நேரடியாக ஒழுங்குமுறை விற்பனை கூடம் வாயிலாகவே கொள்முதல் பண்ணிக்கிறாங்க ஆண்டு விலக்கு ஏற்படுத்தி. இப்ப கடந்த ஆண்டு நம்ம வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு 41 மெட்ரிக் டன் கொப்பரை வந்து இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு. சரி, இந்த மழை நேரத்துல ரொம்ப சிரமப்படுவாங்களா? இப்போ ஒரு இழப்பு இருக்குதா? நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கொப்பரைகள் வந்துட்டு இருக்குதா? எப்படி இப்ப ஒரு மாதமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொப்பரை கம்மியா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இந்த திட்டமே வந்து 10/6/2024 முதல் கட்டம் முடிஞ்சிருச்சு. சோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ல இருந்து இயல்பா 6 மாதங்களுக்கு இந்த கொப்பரை கொள்முதல் காலம் செயல்பட்டு இருக்கோம். சோ ஈரப்பதம் 6% இருந்து உங்களுக்கு கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல இருக்கிற கொப்பரை கொள்முதல் பண்றது கிடையாது. ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் 296 கிலோ நம்ம விவசாயிட்ட இருந்து கொள்முதல் பண்ணி. உங்க அலைபேசி ஒன்று சொல்லாமா? 70 92 62 62 59 7992626259. ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த நிகழ்ச்சி வாயிலா தெளிவு கிடைக்கல அப்படின்னா இந்த அலைபேசி வாயிலா தொடர்பு கொள்ளும் போது
அக்கு வேற ஆணி வேற எடுத்து சொல்லப்படுமா? எப்படி? கட்டாயம் உங்களுக்காகவே உங்களோட அனைத்து தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே நாங்கள் எப்பொழுதும் உங்களோட வருகை எதிர்பார்த்து விளிம்பில் வாழ்த்து கொண்டு இருக்கிறோம். உங்களது அழைப்புக்காக எந்நேரமும் எங்களது தொலைபேசியில் தொடர்ந்து இருக்கும். இதுவரை விவசாயிகளுக்கு உதவும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் குறித்து பல்வேறு விதமான தெளிவான தகவல்களை சொல்லி எல்லா விவசாயிகளையும் வெளிப்படைய செய்திருக்கீங்க. அந்த பக்கமா அடியெடுத்து வைக்காதவங்களும் அடியெடுத்து வைக்கிற மாதிரியான ஒரு கருத்தை தெளிவா எடுத்து சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு அகில இந்திய வானொலி நிலையத்தாருக்கும் அனைத்தவர்களுக்கும் மிகவும் நன்றி. இதுவரை விவசாயிகளுக்கு உதவும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் ஜே அன்பழகன் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.